بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பாய் வீட்டு சமையல்ல பீஃப் கட்லட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா 1/4 கிலோ பீஃப், 3 வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு, பிரெட் கிரம்ஸ் தேவையான அளவு, 3 முட்டை கலக்கி வச்சுக்கணும், எண்ணெய் தேவையான அளவு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லிக்கீரை, கருவேப்பிலை, புதினா சிறிதளவு, பச்சை மிளகு 1, தேவையான அளவு உப்பு. பீஃப் கட்லெட்டுக்கு முதல்ல இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். குக்கரை மூடிக்கலாம். பீஃபை வேக வைக்க போறோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். வேக வைத்த பீஃப், வேக வைத்த உருளைக்கிழங்கு ரெண்டுமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. வெங்காயத்தை வசக்க போகிறோம். சட்டி காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. மூன்று நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகு 1, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வைத்த பீஃபை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நறுக்கி வச்சிருக்க பீஃபை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து வேக வைத்த உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கங்க. அதோடு சேர்த்து மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. மல்லிக்கீரை, புதினா சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ண மசாலாவை இதே மாதிரி உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத இந்த மாதிரி தட்டி இந்த அளவுக்கு தட்டிக்கங்க.
நம்ம கலக்கி வச்சிருக்கிற முட்டையில் இதை வந்து சேர்த்து பிரெட் க்ரம்ஸ் தேவையான அளவு இதில் இதை வந்து மிக்ஸ் பண்ணி இதில் போடுங்க. தட்டி வச்சுக்கிறத கரட்டிக்கலாம். சுவையான பீஃப் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சமையல்ல சந்திக்கலாம்.